ஹலோ வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க வெளியிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A அப்படிங்கிறது தொகுதி 5A பணிகள், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வில் தொகுதி 5A பணிகள் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான பணிகளுக்கான ஒரு வேக்கன்சி தான். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. முக்கியமான நாட்கள் மற்றும் நேரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டே வந்து பார்த்திங்கன்னா 7/10. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா November 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 days வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. 10 to 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது நவம்பரில். அடுத்து எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்திங்கன்னா தாள் 1 பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 21/12 ஒரே நாள் தான். காலையில் ஒரு பேப்பரும் மதியம் ஒரு பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ தாள் 1 தமிழ் வந்து காலையில் 9:30 to 12:30 December 21 நடக்குது. இந்த டேட் என்ன டேட்னு பார்த்தீங்களா? எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய அதே டேட்டு. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் நடக்கக்கூடிய அதே டேட்டில் இவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து 5A எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது பொது ஆங்கிலம். ஸோ ஒரு முறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து விண்ணப்ப திருத்த சாளரம், தடை செய்யப்பட்ட பொருட்கள், இந்த மாதிரி எதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது, எச்சரிக்கை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் எத்தனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சி தான். இதில் உதவி பிரிவு அலுவலர், தலைமைச் செயலகம், சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. GT 7, BC 6, BCMல 1, MBC 4, SCக்கு 3, SCA 1, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 32 வேக்கன்சி வந்து இதில் இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இவ்வறிக்கையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிட எண்ணிக்கை தோராயமானதாக, மேலும் கலந்தாய்வு தொடங்கும் முன் மாறுதலுக்கு உட்பட்டதுனா இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தகுதி நிபந்தனைகள், அந்த வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கு வந்து என்னென்ன வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உதவி பிரிவு அலுவலர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநிலையில் பட்டம், இளநிலை உதவியாளர் அல்லது உதவியாளர் பதவியில் அல்லது 2 பதவிகளிலும் சேர்த்து 5 ஆண்டுகளுக்கு குறையாத வரைவு அனுபவம், அதுக்கப்புறம் குறிப்பு வரைவு அனுபவம் பணித்தகுதியை மதிப்பிடுவதற்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து உதவி பிரிவு அலுவலர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிகம் அல்லது பொருளாதாரம் அல்லது புள்ளியியல் பாடத்தில் இளநிலையில் பட்டம், தமிழ்நாடு அமைச்சு பணியிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியிலோ உதவியாளர் பதவியில் இளநிலை உதவியாளர் பதவியில் பெற்றிருந்த பணியையும் சேர்த்து 5 ஆண்டுகளுக்கு குறையாத பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உதவியாளர். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிகிரி வேணும், அண்ட் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள பட்டப்படிப்பு கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டயப்படிப்பு அல்லது இணைக்கல்வி தகுதி, இளநிலையில் பட்டம் என்ற வரிசையில் பெற்றிருக்க வேண்டும். இளநிலை உதவியாளர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஆதார சான்றுகள் நீங்கள் என்னென்னலாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தமிழ் மொழியில் தகுதி, அந்த PSTM சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு திட்டம், அந்த தாள் 1 தாள் 2 அது கொடுத்துருக்காங்க. தரவரிசை நடைமுறை, தேர்வுகள் பெறும் இருவரிசை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வு முறை திட்டம். ஸோ பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண்கள் 100, பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்குக்கு இது இருக்கும். ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பணி நியமன இடஒதுக்கீடு. ஸோ இடஒதுக்கீடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தேர்வர்களுக்கான தகவல் பரிமாற்றம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சி. ஸோ இந்த 32 வேக்கன்சி இன் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் தான் வந்து கரெக்டாக வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய அதே டேட். மேபி இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு 2 மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் நடத்துகிற டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு எக்ஸாமு, TNSRB தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த அன்றைக்கி ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.